அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இதோ விமான நிலையத்தில் புதிய சட்டத்தின் தலைவலி. தெரியாதவர்கள் போய் சிக்கிக் கொள்கிறார்கள். தோண்ட தோண்ட புதைந்து கிடந்து வெளியில் வரும் பணம். இது பலருடைய கனவு நாட்டில் நடக்கும் பிரளயம். பலருமே தலைவலியோடு காத்திருந்த பிரச்சினைக்கு நிம்மதியான தீர்வு பட்டாளத்துடன் வந்த கொய்திகள். ஏஐயால் வரப்போகும் பேரழிவு எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அல்லாஹ் தானே இருக்கிறான். பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும். வியாழக்கிழமை பயணம் செய்ய விரும்பினாலும் சனிக்கிழமை புறப்படலாமா? வெளியேறும் அனுமதிகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? தனியார் துறையில் பணிபுரியும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் வெளியேறும் அனுமதிகளை பிரிவு 18 ஜூலை 1, 2025 முதல் அமல்படுத்தியுள்ளது. தற்போதைய விதிமுறைகளின் கீழ் சஹல் செயலி மூலம் நீங்கள் திட்டமிட்ட புறப்படுவதற்கு இருக்கும் நாட்கள், அதாவது 7 நாட்களுக்குள் முதல் 24 மணி நேரத்துக்குள் உங்கள் வெளியேறும் அனுமதி விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது குறைந்தது கூடிய பட்சம் ஒரு கிழமை தான். உங்களுக்கு ஒரு கிழமைக்கு முன்னாடியெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடியெல்லாம். ஜஸ்ட் ஒரு கிழமை அதிகபட்ச நாள். குறைந்தபட்சம் 24 மணித்தியாலத்துக்கு முதல் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் இன்றைக்கி 8 மணிக்கு அப்ளை பண்ணிவிட்டு நாளைய மறுநாள் 8 மணிக்கோ, அதாவது 24 மணித்தியாலத்துக்கு முதல் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லையா 7 நாளைக்குள்ள. 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடிலாம் அப்ளை பண்ணி வைக்க முடியாது, தேவையும் இல்லை. அதே போல் உங்கள் அனுமதிக்கப்பட்ட விடுப்பு அதிகாரப்பூர்வமாக சனிக்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை இரவு புறப்பட திட்டமிட்டால் குடியேற்ற கவுண்டரில் உங்களுக்கு மறுப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் அனுமதி பதிவுகள் புறப்படும் தேதியுடன் பொருந்தவில்லை. உங்கள் அங்கீகரிக்கப்பட்ட விடுப்பு தொடங்குவதற்கு முன்பு புறப்படுவது விதிமீறலாக கருதப்படுகிறது. எனவே நீங்கள் புறப்பட முடியாது. உங்கள் விண்ணப்பத்தை உண்மையான பயண தேதிகளுடன் இணைக்க வேண்டும். எனவே வியாழக்கிழமை புறப்படுவதற்கு உங்கள் பயண காலத்தை வியாழக்கிழமை தொடங்கும் வகையில் அமைக்கவும். இதில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் போக போகிறீங்க எப்போ? வியாழக்கிழமை. அவங்க உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வியாழக்கிழமை போக போகிறீங்க. ஆனால் வியாழக்கிழமை போகிறதா டேட் போட்டிருக்கிறீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை தாண்டி வெள்ளி கழித்து சனிக்கிழமை மறுபடியும் போக போகிறீங்க, ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க. அப்படி முடியாது. நீங்கள் அப்படி போகிறதா இருந்தால் வியாழக்கிழமைக்கு முன்னாடி போகிறது ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் வியாழக்கிழமை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை கழித்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டுக்கு முன்னாடி அந்த நாட்களுக்குள்ளே போயிருங்க. அதாவது 24 மணித்தியாலத்துலேருந்து 7 நாளைக்கு உள்ள. அதையும் தாண்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணின டேட்டுக்கு அப்புறமா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஆர்டிகல் 18 இது காதிம் வீசாவுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஷூன் வீசாவில் இருக்கிறவங்க இந்த ரெகுலேஷனை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் ஏர்போர்ட்டில் திருப்பி அனுப்ப வாய்ப்பு இருக்குது. புதையலாக பணம். சுரிகளிலும் சேறுகளிலும் ஆற்றோரங்களிலும் ரோட்டோரங்களிலும் ஆங்காங்கே பைகளும் பணங்களும் நகைகளும் பொருட்களும் உடைமைகளும் ஏன் செல்ல பிராணிகளும் மனிதர்களும் கூட. என்னன்னு பார்க்குறீங்களா? அமெரிக்கா பலருடைய கனவு நாடு. போன அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிருந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கனவு நாட்டில் நடக்கக்கூடிய இயற்கை சீற்றம். தற்போது டெக்சாஸ் மாகாணத்தின் நிலவரம்.
we just were making a little tour of the area. It's hard to believe the devastation. Trees that are 100 years old just ripped out of the ground. I've never seen anything like it. I've seen a lot of bad ones. I've gone to a lot of hurricanes, a lot of tornadoes. I've never seen anything like this. This is a bad one. We just visited with incredible families. Florida, California, Texas, and நியூயார்க் உட்பட ஒவ்வொரு ஏரியாக்களையும் ஒவ்வொரு இயற்கை சீற்றம் இருக்குது. அங்கே வாழ்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அதுலேருந்து படுற கஷ்டம் என்னன்றதை அவங்க சொல்லுவாங்க. அடுத்ததாக நிறைய பேர் ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய ஆக்கள் நம்மளுடைய சகோதரர்கள் இந்தியன்ஸ் அண்ட் இலங்கையர்கள் இருக்கிறாங்க. சரியா? இரு சாராருமே நிறையவே புலம்பியிருந்தாங்க மெசேஜில். ஸ்கூலில் நம்ம வேலை பார்க்குற ஸ்கூல்லலாம் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹுசைனியா ஃபுல்லாக ஸ்கூல்லையே தலைகீழாக பிரட்டி வச்சுருக்கிறாங்க. என்ன ஆகுமோ தெரியலை. கடைசியில் இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது பெண்டு நிமிருமா, எவ்வளோ வேலை செய்யணும்னு தெரியலை அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையவே புலம்பினாங்க. ஆமாம்ப்பா, உங்கள் தலைவலி தான், உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குல்ல. ஸ்கூலை ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணி கழுவி தொடச்சி பழையபடி எடுக்கணும்னு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நான் அவங்களுக்கு சேர்த்து பயத்தை தான் உண்டு பண்ணேன். கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ், கவலைப்பட வேண்டாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. அனைத்து பாடசாலைகளும் வாலண்டரியாக வந்து குவைத்துடைய ஷியாக்கள் சில வாலண்டியர்ஸ் வந்து உடனடியாக எல்லா பாடசாலைகள்லையும் எங்கெங்கே ஹுசைனியாக்கள் செயல்படுத்தப்பட்டுச்சோ அனைத்து பாடசாலைகள்லையும் அடித்து கழுவி தொடச்சி சும்மா வேறு லெவல் பண்ணிட்டாங்க மக்களே. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கேயுமே வந்து ஒரு சிறிய தூசி கூட மிச்சம் வைக்காமல் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க, வச்சு செஞ்சிட்டாங்க. மொத்தமாக குஞ்சு குறும்பான்லேருந்து எல்லாருமே வந்து கேரளத்தில் குஞ்சுகளேண்டா பிள்ளைகளுக்கு அர்த்தம்ப்பா, தப்பாக யாரும் என்னாதீங்க. ஆமாம், எல்லாருமே வந்து குட்டிகளெல்லாம் சின்ன சின்ன குட்டு நட்டுகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து பெண்கள் ஆண்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து மொத்தமாகவே வந்து ஒரு காட்டி எடுத்துட்டாங்க. மாஷா அல்லாஹ், எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. மொத்தமாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பாடசாலைகளில் அந்த க்ளீனிங் வேலை மற்றும் சில வேலைகள் செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையுமே இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஹுசைனியா வேலைகள் முடித்ததுக்கு பிறகு எல்லா பொருட்களையும் சுத்தம் பண்ணினவங்க, அதே மாதிரியே பாடசாலையும் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க மக்களே. මෙන්න දැන් ලැබුණු විශේෂ පුවතක් දෙකක් කුමන්ද කමෙන්ට් කරන්න. செய்தி வாசிக்கிறவங்கலேருந்து யூடியூப் சேனல்லேருந்து டிவி சேனல்லேருந்து வந்த சோதனை இருக்குது, எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. சமூக வலைத்தளங்களில் ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. இப்போ இது கூட பாருங்கள், யாரோ ஒரு சிஸ்டருடைய ஃபோட்டோ தான், யாரோ ஒரு பெண்ணுடைய ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை எடுத்து தான் இந்த மாதிரி அரைக்குறையாக வச்சு மொஹப் பண்ணி ஏஐ பண்ணியிருக்கிறானுங்க. உண்மையிலே இது ஒரு பெண்ணுடைய ஃபோட்டோ. எங்கே இந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை குடும்பங்களில் தெரியாதவங்க, குடும்பத்தில் உள்ள வயதானவங்க பார்த்துட்டு இல்லை யாராவது இதை பார்த்துட்டு உடனே குழம்புறாங்கன்னு தெரியல, என்னடா இப்படியெல்லாம் வீடியோ போட்டிருக்கா அப்படின்னு. அல்லாஹ் தான் இருக்கிறான். ஏஐ மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறி வருது. ஏஐயோட சேர்த்து இப்போ இந்த டிக்டாக் சாபத்தின் உச்சம். நான் ஸ்டாப் சாதாரணமாக இது நான் ரொம்ப ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப நல்லாவே ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்து ரெக்கார்டிங்கை வந்து நான் இப்போ உங்களுக்கு இதை நினைக்கிறேன் 1 நிமிஷத்தில் நான் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 வாயும் அசைது இல்லையா, ஒரு துளி கூட வேறு வார்த்தை இல்லைங்க. கம்ப்ளீட்டாக 100% அல்லது 200% சொல்லலாம். கெட்ட வார்த்தையை தவிர வேறு எதுவும் இல்லை. கெட்ட வார்த்தையை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த மாதிரி மொத்தமாகவே வாயை திறந்து அவங்க பேசுகிற எல்லாமே. ஆனால் அதில் மேலே கேவலமாக இல்லை, அசிங்கமாக இல்லை, நல்ல சாவு வருமா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு அந்த திட்டுற மாதிரி தான் திட்டணும்னு தோணும். இந்த கீழே இருந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்கானுங்க பாருங்கள், இந்த கிஃப்ட் அடித்து என்னங்கடா இல்லை இந்த மாதிரி பேசுகிறவங்கள ஒன்று ரிப்போர்ட் பண்ணிவிட்டு போங்க, இல்லை பார்க்காம அங்கேருந்து வெளியாகி போங்க. ஆனால் பாருங்கள்,
மேலே மேலே பாருங்கள் 200 சொச்சம் பேர் பார்க்குறானுங்க, கிஃப்ட் அடித்து அதை இன்னும் ஃபோன் பண்ணுறானுங்க. கேவலமாக இல்லை? இப்போ இவனுங்களை மாதிரி ஆக்களுக்கு கிஃப்ட் அடித்து ஃபோன் பண்ணி அட இன்னும் பேசு 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 அட அப்படிதான் பேசு என்னலி இன்னும் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களாடா. கேவலமாக இல்லை? அசிங்கமாக இல்லை? என்ன மக்களே சொல்கிறீங்க? இந்த மாதிரி கிஃப்ட் அடிக்க திட்டுறவனை விட கிஃப்ட் அடிக்கிறவனுக்கு தான் முதல்ல சாபம் உண்டாகணும். இந்த மாதிரி ஆட்களை புறக்கணிச்சா, அதாவது பார்வையாளர்களாகிய நாம் புறக்கணிச்சா நிச்சயமாக நாய் கொலைன்னு கொலைச்சிட்டு கடைசியில் வாய் வலிச்சு போய் சேரும் விட்டு தொலைச்சிட்டு, இல்லையா? ஆனால் இந்த மாதிரி கேவலமான வேலை பார்த்தா எத்தனையோ பேர் லைக் போடுறது, கமெண்ட் அடிக்கிறது, கிஃப்ட் அடிக்கிறது, இப்படி பண்ணி நான் இன்னும் ஃபோம் ஆகிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் சைக்கோக்கள் இன்னும் உருவாகிட்டு தான் இருக்கும். என்னத்தை சொல்ல, கருத்தை எழுதிட்டு போங்க மக்களே.